பேர் சொல்றீங்க நான் வளர போறேன், நான் grow ஆக போறேன்? நான் grow ஆக போறேன். கிரீக்ல இதுக்கு மீனிங் என்னன்னா அக்சுனா. அக்சுனா means multiply, means to grow. AUXANO means to grow, to increase, to enlarge. Oh yes. Or multiply. Yes. எத்தனை பேர் ரெடி? Yes prophet. மீண்டும் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அக்சுனோ Axno. மீன்ஸ் நான் வளர போறேன். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. நான் இந்த இடத்துல நிற்கும் போது ஜஸ்ட் கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். பிள்ளைங்க கிட்ட சொல்லு, வளர்ச்சி உங்களை தொட போகுதுன்னு. Oh yes. See, ஈவன் இந்த பூமியில எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? வளர்ச்சி. To grow, to increase, to multiply, development. ஈவன் நீங்க ஒரு விதை போட்டாலும் பூமியிலிருந்து அது என்ன செய்யணும்? வளர்ந்து வரணும். Am I right? Yes. ஒரு விதை போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த விதை வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஜஸ்ட் அது முளைச்சு அந்த 2 இலை வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆகுது. ஏன் அப்படின்னா வேர் எங்க பிடிக்கணும்? பூமியில பிடிக்கணும். Am I right? Yes. எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் போடுகிற ஒரு விதை இருக்கு. காலையில இருந்து கேட்டுட்டு இருந்தேன், காட் போய் நான் என்னத்தை பிள்ளைகள் கிட்ட பேசணும். ஜஸ்ட் கடவுள் சொன்னா வளர்ச்சியை அனுப்புறேன்னு சொல்லு. Oh yes. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்துட்டாலும் ஜஸ்ட் சொல்லுங்க, I receive the growth. I receive the growth. எத்தனை பேருக்கு growth வேணும்? இன்க்ரீஸ் வேணும், Yes prophet. மல்டிப்ளை வேணும், டெவலப்மெண்ட் வேணும். ஜஸ்ட் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். Yes. கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது நாம ஜஸ்ட் நமக்குரிய காரியத்தை கேட்கிறோம். காட் எனக்கு இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஆனா நம்ம போய் அவர்கிட்ட நிற்கும் போது வளர்ச்சியை பத்தி என்ன செய்யறது இல்லை, போய் கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை. பட் நம்ம எப்படி தெரியுமா கேட்கிறோம்? என் ஊழியம் வளரணும். ஊழியம் வளர தேவையில்லை. ஊழியம் ஈவன் எனதும் கிடையாது. ஊழியம் யாருடையது? கடவுளுடையது. அப்ப கடவுளுக்கு தெரியும் இது எவ்வளவு தூரம் போகும்னு, எவ்வளவு வளரும்னு. சோ நான் அது மேல என்ன செய்யல, கவனத்தை வைக்கல. இந்த இடத்துல நான் வளர போறேன். என் வீட்டுல நான் வளர போறேன். என் பிசினஸ்ல நான் வளர போறேன். என்னுடைய பொருளாதாரத்துல நான் வளர போறேன். சொல்லுங்க எஸ். அப்போ அக்சனோ அனாயிண்டிங் உங்களை என்ன செய்யும்? டச் பண்ணும். ஈவன் நம்ம குழந்தை பருவத்துல இருந்து இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? வளர்ந்திருக்கோம். ஈவன் அந்த வளர்ச்சிக்கு வயதும் இருக்கிறது. இந்த பூமிக்குள்ள எதெல்லாம் வருகிறதோ அது எல்லாமே வளரும். ஈவன் நீங்க நல்லா கவனிங்க, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா காரியமும் வளர்கிறது மனிதனை தவிர. மனிதன் வயதிலே வளர்கிறான், ஆனால் ஆசீர்வாதத்துல என்ன செய்யறது இல்லை, வளர்றது இல்லை. ஆனா இந்த நாள் இறைவன் உங்க நாளா மாத்தட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நான் இதிலே மகிழ்ந்து களி கூறுவேன். அப்ப இந்த நாளை யார் உருவாக்கி இருக்கிறா? ஜஸ்ட் சொல்லுங்க, கடவுள் எனக்கு உண்டாக்கி இருக்கிறா. இந்த நாளிலே வளர்ச்சி உங்களை தொடும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் வரம்புக்கு அப்பாற்பட்டு வளர போறேன்? ஜஸ்ட் சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து நான் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு வளர போகிறேன். ஈவன் கருவுல குழந்தை என்ன செய்யணும்? 9 மாசம் வளரணும். எங்கே? தாயினுடைய கருவறையில. ஈவன் இந்த பூமியில எல்லாத்துலயுமே வளர்ச்சின்ற ஒரு அபரிவிதமான கிரியை, அதாவது இறைவனுடைய சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. grow ஆக போகுது. ஈவன் உங்க ஃபைனான்ஸ் மல்டிபிள் ஆக போகுது. ஆக்ஷனோ அனாயிண்டிங் உங்க மேல வர போகுது. ஜஸ்ட் சொல்லுங்க, I receive the action. I receive the action. அப்ப ஆக்ஷனோனா என்னது? grow, to increase, to multiply, develop, enlarge. இப்போ இங்க நான் எத்தனை வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்? இன்க்ரீஸ் சொல்லியிருக்கேனா? enlarge சொல்லியிருக்கேனா? Yes. develop சொல்லியிருக்கேனா? Yes. அடுத்தது multiply சொல்லியிருக்கேனா? அடுத்தது grow. மொத்தம் எத்தனை வேர்டு சொல்லியிருக்கேன்? See, இந்த 5 வேர்டுக்குமே மீனிங், அதாவது கிரேக்க வார்த்தையில ஆக்ஷனோன்னு அர்த்தம். ஆக்ஷனோனா இந்த 5 மீனிங் அதுல உட்படும். இப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த 5 காரியமே தேவைப்படுது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பணம் சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த பணம் ஒவ்வொன்றும் பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு, நான் சம்பாதிக்கிறது எனக்கு பத்தலை. ஓகே, ஒரு ஆவரேஜா ஒரு சம்பளம் வச்சுப்போம், ஒரு 20,000 ரூபாய் வச்சுப்போம். இப்போ இந்த 20,000 மல்டிபிள் பண்ணணும். ஈவன் தேவனுடைய ராஜ்யம் ஈவன் நீங்க கையில வச்சிருக்கிற மணி கோப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஆனா பரலோக ராஜ்யம் $5,000 கோப்பா இருக்கு. அப்படி நான் எங்கேயுமே படிக்கல, நீங்க படிக்கல, நான் படிச்சிருக்கேன். உங்க கையில நான் ஒரு $5,000 தரேன். நம்ம இந்தியா மதிப்புக்கு மோர் தென் ஒரு 4,450 சம்திங் வரும். இப்போ நான் அது உங்க கையில கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? நான் அப்படியே எடுத்துட்டு போய் கரைச்சிடுவேன். ஆமா, இப்போ நான் ஒரு $5,000 நான் உங்களுக்கு தரேன்னா நீங்க எடுத்துட்டு போவீங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது எதை தெரியுமா? உங்க கடனை. எல்லா கடனையுமே கொடுக்க ஆசைப்படுவீங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த 4,50,000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது. உடனே நீங்க ப்ரொஃபெட், நீங்க ப்ரேயர் பண்ணீங்க, பணம் வந்துச்சு, இப்ப காணாம போயிடுச்சு. காணாம போகல, நீங்க அதை பெருக்கல, நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணல, நீங்க அந்த பணத்தை என்லார்ஜ் பண்ணல, நீங்க அந்த பணத்தை ஓட்டப்பையில போட்டு காலி பண்ணிட்டீங்க.
God இந்த ராத்திரி growth anointing உங்க மேல ரிலீஸ் பண்ணட்டும். Oh yes. ஈவன் எதெல்லாம் உங்க கை மூலியமா செய்றீங்களோ அந்த காரியம் எல்லாம் பெருகட்டும். நீங்க பணத்தை தொடும்போது அந்த பணம் மல்டிபிள் ஆகட்டும். சொல்லுங்க I receive. I receive. இந்த வளர்ச்சின்றது இந்த பூமியில ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். ஈவன் ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்கு. எத்தனை பேர் வளரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வளரணும், Yes. இந்த வளர்ச்சி எனக்கு பத்தாது. அப்போ மீண்டும் சொல்லுங்க, இப்பொழுது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்னை சுற்றிலும் இருக்க ஒவ்வொரு வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க எஸ். Yes. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு வளர்ச்சி வேணும்? Yes, prophet. நீங்க நல்லா கவனிங்க. பேங்க்ஸ், வங்கிகள் வளர்ந்துட்டு போகுது. வங்கியில பணம் போடுற நீங்க வளர்றீங்களா? வளர மாட்டோம், வாய்ப்பு இல்ல ராஜா. ஆனா வங்கி வளரும். வங்கி யூஸ் பண்ற பணம் யாருது? உங்களுது. அப்ப நீங்க ஏன் வளரல? வங்கி ஏன் வளருது? எனக்கே யோசிச்சீங்களா? யோசிக்க டைம் இருந்தா நான் எங்க இருக்கேன். ஈவன் உங்க அக்கம் பக்கம் எல்லாம் பாருங்க, வளர்றான். ஆனா நீங்க அப்ப ஏன் வளரல? நான் வளரணும், நான் உயரணும், Yes. நான் விசுவாசிக்கிறேன். Oh yes. ஆனா என்னால என்ன செய்ய முடியல? வளர முடியல. கிடையாது. வளர்ச்சியை பத்தி தெரியாம வளர்ச்சி உங்களை தொடாது. Yes. முதல் ஒரு மண்டலம் எடுத்துக்கங்க. ஒரு மண்டலத்துக்கு அந்த காரியத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மண்டலம்னா எத்தனை நாள்? 48 நாள். அப்ப முதல்ல அந்த 48 டேஸ் ஒரு காரியத்தை குறித்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கவனம் சிதற சிதற எது வளரும்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப உங்க கவனம் முதல்ல ஒரு காரியத்து மேல ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு காரியத்து மேல ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த காரியம் என்ன ஆகும்? வளர ஆரம்பிக்கும். இந்த பூமியில நீங்க வளரணும்னா தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப என் மேல அனுக்கிரகம் இல்லையா? கேள்வி வருதா? என் மேல கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லையா? ஆமா, அது இல்லாததுனால தான் வளர்ச்சி இன்னும் என்ன செய்யல, என்ன தொடல. ஆனா கடவுள் எனக்கு சொன்னது, நான் வளர்ச்சியை அனுப்ப போறேன். Yes. ஈவன் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஜஸ்ட் கண்களை மூடுங்க. நீங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், பைக்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் ஓரமா நிப்பாட்டுங்க. பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. வீட்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க கைகளை மேல உயர்த்து. இப்போ எந்த காரியம் வளரணும், எங்க வளர்ச்சி வேணும், இப்போ அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். எது வளரணும்? பொருளாதாரத்துல வளரணுமா? அதாவது உங்க பணம் மல்டிபிள் ஆகணுமா? அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும் நீங்க பாக்குறீங்களா? கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. குடும்ப வளர்ச்சி வேணுமா? சொத்து பத்துல நீங்க வளரணுமா? கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. குடும்பத்துல ஒற்றுமை வரணுமா? அந்த ஒற்றுமை வளரணும், சமாதானம் வளரணும், உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. Yes. இந்த ராத்திரி வளர்ச்சியின் வல்லமை உங்களை தொடுகிறது. Yes. Come on, grow, 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 grow. நீங்க டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா உங்க நாலேஜ் வளரட்டும், உங்க அறிவு வளரட்டும். ஈவன் நீங்க ப்ரொஃபசர்ஸ், HOD, நீங்க யாரா இருந்தாலும் அறிவுல வளருங்க. இண்டஸ்ட்ரீஸ் வச்சிட்டு இருக்கீங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ் வச்சிட்டு இருக்கீங்க, யூனிவர்சிட்டி வச்சிட்டு இருக்கீங்க, grow ஆகுங்க. I release the grace of growth. I receive. Receive wherever you are. Yes. வளர்றத பாருங்க. Yes. கண்ணை மூடுனீங்களா? Yes. ஜஸ்ட் உங்க ஆவிக்குரிய கண்ணால பாருங்க, அது வளர்றத. Yes. நான் பார்க்கிறேன். எவன் வளரக்கூடாதுன்னு சொன்னானோ Yes. அவன் மத்தியில நீங்க வளர்றத. Yes. நீ தேற மாட்டேன்னு சொன்னானோ அவன் மத்தியில நீங்க தேறுகிறத, Yes. விருத்தி அடைகிறத. Yes. Receive I receive. in the name of Jesus. I receive. I release the growth. Yes. Grow, 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 grow. In the name of Jesus. இறைவனே, பிள்ளைகள் யாரெல்லாம் ஆவிக்குரிய கண்களிலே கண்டார்களோ அந்த கண்ட காரியம் வளரட்டும் Oh yes. இப்பொழுதே. Oh yes. In Jesus mighty name. I receive. It is done. Come on, கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Oh yes. சொல்லுங்க, நான் வளர போறேன். நான் வளரப் போறேன். இங்க கவனிங்க, ஆபிரகாமுக்கு டிஃபால்ட்டாவே இந்த காரியத்தை இறைவன் கொடுத்தார். லூக்கா 2:52 என்ன சொல்லுது? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus kept increasing in wisdom and in stature and in favor with God and Man. Jesus kept increasing means அவர் வளர்ந்துகிட்டு இருக்கார். இப்போ நார்மலா கவனிங்க, சில பேருக்கு குழந்தை இருப்பாங்க, ஆனா அந்த வயதுக்கு ஏற்ற அறிவு இருக்காது. பட் இந்த உலகம் அவங்களை என்ன சொல்லும்? ஸ்பெஷல் சைல்டுன்னு கூப்பிடும். Yes. பார்த்துருக்கீங்களா? மீன்ஸ் ஏன் அந்த பருவத்துக்கு ஏற்ற வளர்ச்சியும் பருவத்துக்கு ஏற்ற
அந்த ஞான வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் அந்த குழந்தைக்கு இருக்காது. எஸ். சில பேர் சொல்லுவாங்க 7 கழுத வயசாகுது அறிவு இருக்கா? ஏன்? பிகாஸ் ஆஃப் த மெச்சூரிட்டி. அந்த வளர்ச்சியின் பக்குவம் உங்களுக்கு தேவைப்படுது. வளர்ச்சியின் அனுக்கிரகம் உங்களுக்கு தேவைப்படுது. வளர்ச்சியின் ஞானம் உங்களுக்கு தேவைப்படுது. எஸ். வளர்ச்சியின் தயவு உங்களுக்கு தேவைப்படுது. Yes. அதனாலதான் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மீன்ஸ் தேவ தயவிலும் அதிகமா again மீடியா டீம் கொடுங்க ராஜா 1 3 நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். ஓகே. and Jesus increased in wisdom and stature and in favor with God and message. இந்த இன்க்ரீஸ் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் வளரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. ஈவன் இப்போ வரைக்கும் இந்த நிலைமையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் கிறிஸ்டியானிட்டி வளர்றதுக்கு காரணமும் நாம தான். நாமளே தரித்திரத்தில் இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தனுக்கு சொன்னோம்னா அவனும் என்ன ஆயிடுவான்? தரித்திரம் தான் அவன். ரெண்டு தரித்திரமும் சேர்ந்து இன்னொரு தரித்திரத்தை உருவாக்கும். 3 தரித்திரம் சேர்ந்து 3வது இல்லை 4வதா ஒரு குட்டி போடும். அதுவும் என்னதான்? அப்ப குடும்பம் எல்லாமே என்னவா தான் இருக்கும்? ஆமா, ரைட். இதே நீங்க போய் ஒரு பென்ஸ் கார்ல இறங்குங்க, இப்ப போய் சொல்லுங்க அவன் என்ன ஆவான்? நீ எப்படி ஆன? நீ எப்படி மாறின? டிப் டாப்பா ட்ரெஸ் போடு, ஷூவை மாட்டு, பெல்ட்டை போடு. தேவ கிருபை என் மேல இருக்குது. எப்படி? ஜோப்பனாங்க சட்டை போட்டுக்கிட்டா ஒன்றும் இல்லை, அந்த பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிட்டு போட்ட பேண்ட்டை எவ்வளோ தடவை தோச்சு போட்டு அந்த பேண்ட் பெய்டானது தான் மிச்சம். நோ, உங்க கூட கடவுள் இருக்காரு. ஷோ யுவர் பவர். கடவுள் உங்க கூட இருக்காருன்றத காமிங்க. போங்க உங்களை அழகா ரெடி பண்ணிக்கிட்டு நான் இன்னைக்கு கஞ்சி குடிக்கிறேன்னா அது தேவ கிருபை கிடையாது. நீ தரித்திரத்தில் இருக்க, அது தேவ கிருபை இல்லை. தேவ கிருபை உன் கூட இருக்கும்போது வளர்ச்சி உன்னை தொடும். தேவ வல்லமை உங்க கூட இருக்கும்போது வளர்ச்சி உங்களை தொடும். அவருடைய அனுக்கிரகம் உங்க மேல இருக்கிறப்ப வளர்ச்சி உங்களை தொடும். அப்ப பொருளாதார பற்றாக்குறை அந்த இடத்துல வராது. ஞானம் உயர உயர பணம் பெருகிட்டே இருக்கும். சாலமோன் கிட்ட ஞானம் இருந்தது. சாலமோன் பணத்தை தேடி போல, பணம் யாரை தேடி வந்தது? சாலமோனை தேடி. எத்தியோப்பியால இருந்து ஷீபாமா வராங்க. ஏய், எங்க அவர் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும், ஜஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கு. பட் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க அவரை பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இஸ் a wise man, wisdom man. ஞானத்துல அவர் வளர்ந்திருக்காரு. நீங்க கடவுள் முன்னாடி போய் நீங்க நிக்கிறீங்கன்னா கடவுள் கிட்ட ஒண்ணே தான் கேட்கணும், காட் இன்னும் ஞானத்துல என்ன வளர்த்துங்க. ஞானம் பெருக பெருக அறிவு பெருகும். அறிவு பெருக பெருக உங்க சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியமும் பெருகும். சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியம்னா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நீங்க 1 ஏக்கரால வீடு கட்டுறீங்கன்னா நானே 100,000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கேன். நீங்க ஏன் 1 ஏக்கருக்குலாம் போறீங்க? நோ, இதுக்கு பேர் என்னது? வரம்பு. இந்த வரம்பை யார் வச்சிருக்கா? நீங்க உங்களை ஆழமா நம்பி இருக்கீங்க. நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கணும்னு. ஆனா நாம தான் சொல்றோம் எனக்கு மேல அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் எதுக்கு உங்களுக்கு? ஒரு பாட்டில பூட்டி வச்சுக்கிட்டு அது ஒரு ஓரமா கிடக்கட்டும், எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்கலாம்னா? நோ. இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க கையில நான் ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்கேன். ஆனா அந்த துப்பாக்கி என்ன இல்லை? புல்லட் இல்லை. ஆனா திடீர்னு திருடன் வர்றப்ப எடுத்து நீட்டுறது. ஏய், ஓடிடு. அவன் என்ன பண்ணுவான்? ஓடாம இன்னும் பல பொருட்களை எடுக்க போவான். நீங்க அப்பதான் அந்த கியரை அழுத்துவீங்க. துப்பாக்கியில் என்ன இல்லை? புல்லட்ஸ் இல்லை. ஆனா உங்க கையில் என்ன இருக்கு? நீங்க அப்பதான் அந்த துப்பாக்கி அழுத்தி பிடிப்பீங்க. சவுண்ட் மட்டும் தான். என்னடா புல்லட் ரிலீஸ் ஆகல? ஆஹா, ப்ராஃபட் நமக்கு புல்லட்டை லோட் பண்ணி கொடுக்கல. ஆஹா, இன்னைக்கு உங்களை லோட் பண்ணி வெளியே அனுப்புறேன். growth லோட் பண்ணி உங்களை வெளியே அனுப்புறேன். growth உங்களை டச் பண்ணும். நீங்க இன்க்ரீஸ் ஆக போறீங்க. நீங்க and Jesus matured growing up in both body and spirit. growing up in both body and hold on. வளர்ச்சி எப்படி வருது? பாடியிலயும் வருது, ஸ்பிரிட்லும் வருது. பட் இங்க நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒன்லி பாடி மட்டும் தான் வளருது. தொப்பை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கு. டாக்டர் சொல்றாங்க கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. ஸ்பிரிட் எங்க வளருது? ஸ்பிரிட் தூங்குது. அதனாலதான் மனுஷன் கண்ணில் என்ன கிடைக்கல? நமக்கு தயவு கிடைக்கல. அதனாலதான் எங்க போனாலும் ஃபெயிலியர் வருது. ஆனா வேதம் சொல்லுது மெச்சூர்ட். grow up your body, grow up your spirit. நீங்க பேசும்போது முதிர்ச்சியானவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளிப்படணும்.
நீங்க பேசும்போது நீங்க பேசக்கூடாது, இறைவனானவர் பேசணும். அவர் உங்களை வளர்த்தணும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் உங்களுக்கு உண்டாகணும். மீன்ஸ் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். ப்ராஃபட், நான் 8 வருஷமா அங்கேயே தான் இருக்கேன். பட் எனக்கு முன்னாடி வந்தவங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் நான் அப்படியே தான் இருக்கேன். மீன்ஸ் அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன வரல? மெச்சூரிட்டி வரல. பட் நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? நாளாமை. என்னது? பொறாமை. இதை நம்ம வச்சுக்கிட்டு அவன் பார், அவன் போயிட்டான் பார், வளர்ந்துன்னு போயிட்டான். இன்னும் நம்ம 8 வருஷமா இங்கே தான் ஒரே இடத்துல தான் குப்பையை கொட்டினுக்கிறோம். அப்போ நீங்கள் கொட்டுறது குப்பைன்னு இப்போதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் என் பிஸ்னஸ் டெவலப் ஆகவே இல்லை. எனக்கு பின்னாடி ஆரம்பிச்சா அவன் கூட வளர்ந்துட்டான். நோ, இல்லை. அறிவை வளர்த்துக்குங்க. அறிவு வளர வளர உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியம் வளரும், சுற்றிலும் இருக்கிற காரியம் பெருகும். அப்ப பணம் புழக்கமும் உங்ககிட்ட அதிகமாகும். அது அதிகமாகிறப்போ நல்ல காரியத்தை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க. நல்ல காரியத்தை உட்கொள்ளும் போது வியாதி உங்களை தொடாது. இதுல வளருங்க. சொல்லுங்க, ஐ ரிசீவ். ஓ வேண்டாவோ, சரி ரைட் விடுங்க. நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஃபைனான்சியலா நீங்க grow ஆகுங்க. பொருளாதாரத்தின் வளர்ச்சி இப்பொழுதே உங்கள் மீது வரட்டும். Receive the glory, receive the divine power, receive it. I receive. போங்க, குடுக்க காசை பாக்கெட்ல இருந்து எடுத்துந்தா 1000 ரூபாய் வச்சுக்கோ. நீ கொடுக்கும் போதே உனக்குள்ள வளர்ச்சி சிந்தனை இருக்கணும். நீ இங்க அனுப்புறேன்னா அது வளர்ந்து 10,000 ரூபாய் உங்ககிட்ட திரும்பி வர்றதை நீ பார்க்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அப்பவே நிதானி. இந்த பணம் என்னை விட்டு வெளியே போகுதுன்னா 1000 ரூபாய் வெளியே போகுதுன்னா 10,000 ரூபாய் என் பாக்கெட்டுக்குள்ள திரும்பணும். Jesus matured and he growing up in body and 1 2 3 go. And Jesus matured, growing up in both body and spirit. Growing up in both body and spirit. And spirit, blessed by both God and the people. ரெண்டு பேரால ஆசீர்வதிக்கப்படுறார். ஒன்னு யாரால? God. இன்னொருத்தர் யாரால? People. இன்னைக்கு ஜனம் உன்னை தேடி வரப்போகுது. Oh yes. உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிட்டேன். இந்த இடம் அடுத்து பத்தாது, இது grow ஆக போகுது. God favor ரிலீஸ் பண்ண போறாரு. மெகா சர்ச்சுக்கான இடத்தை God செய்ய போறாரு. Something நடக்க போகுது. grow ஆக போகுது. grow ஆக போகுது. grow ஆக போகுது. big ஆக போகுது. big ஆக போகுது. சொல்லுங்க, I receive. I receive. Bring it on. ரசூல் சொல்லுது, என் கைகளின் கிரியை என்ன செய்யாதீங்க, நெகிழ விடாதீங்க. அப்ப நீங்க செய்யறது எல்லாமே என்ன செய்யணும்? வாய்க்கணும். நீங்க தொடறது எல்லாமே நடக்கணும். ஜஸ்ட் ப்ராஃபட், நீங்க என்ன டச் பண்ணி அனுப்பிச்சீங்க, இப்போ எனக்கு அந்த வியாதியே இல்லை. நீங்க என்ன தொட்டு அனுப்புனீங்க, எனக்கு வேலை கிடைச்சிச்சு. நீங்க தொட்டு அனுப்புறீங்க மீன்ஸ் வாட்? என்கிட்ட growth இருக்கு. The same grace இன்னைக்கு உங்க மேல வரட்டும். The same anointing இன்னைக்கு உங்க மேல வரட்டும். சொல்லுங்க, I receive. தைரியமா I receive. இன்னைக்கு நான் சின்ன கடை ஓபன் பண்றேன்னா within 6 monthsல அது சூப்பர் மார்க்கெட்டா மாறணும். எத்தனை மாசத்துல? 6 months. பைபிள் சொல்லுது, God is in abundant in power. அப்படின்னு என்ன தெரியுமா? கடவுளுடைய பவர் என்ன தெரியுமா? அவருடைய வல்லம் என்ன தெரியுமா? அபரிவிதம். என்னது? அபரிவிதம். ஈவன் பைபிள்ல சொல்லுது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா. எவ்வளவா? அதிகமா. இன்னைக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ இந்த மே மாசத்துக்கு அதிகமாகவே கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும். ஈவன் சொல்றாங்களே, கத்திரி வெயில் இப்போ கத்திரி வெயில் நார்மலா காட்டிலும் இன்னும் அதிகமா வீசும். யாரும் வெளியே போயிடாதீங்க சொல்றாங்களா இல்லையா? அடுத்த வாரத்துல இருந்து எல்லாம் கொடை எடுத்துன்னு வாங்க. ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனா எடுத்துன்னு வாங்க. சம்திங் நடக்க போகுது. கடவுள் இப்பொழுதிலிருந்து உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறார். இப்பொழுதிலிருந்து உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறார். அவர் சொல்றாரு, என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போகிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் என் ஆத்மாவை தேற்றி. நாமத்தின் நிமித்தம். யாருடைய நாமத்தின் நிமித்தம்? அவருடைய நாமத்தின். அடுத்தது நீதியின் பாதைகள். அப்படின்னு என்ன தெரியுமா? வளர்ச்சின்னு அர்த்தம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மே மாசம் வளர்ச்சி உங்களை தொடும். ஓ எஸ். மே மாசம் வளர்ச்சி
ஈவன் இப்போ இருக்கிற நாள் வீட்டுக்கு போன உடனே எதெல்லாம் வளரணுன்றத பேப்பர்ல எழுதுங்க. கடன் மட்டும் வளருது. இந்த மாசம் 2 லட்சம், அடுத்த மாசம் அது வட்டி போட்டு குட்டி போட்டு பேண்ட் போட்டு வளர்ந்துருது. அதுக்குள்ளார எவ்வளோ? இந்த மாசம் எத்தனை? 2. அடுத்த மாசம் எத்தனை? 4. அது எப்படி வளர்ந்துச்சு? அது வளருது. மிஸ்டேக் மஸ்ட் பி கரெக்ட். தவறுகள் ஒவ்வொன்றும் இந்த மாதத்துல சரி செய்யப்படணும். இந்த மீதி இருக்கிற நாட்கள் ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தவறுகளும் சரி செய்யப்படட்டும். நாம வளர போறோம்.